வணக்கம் நண்பர்களே. சர்ச்சைக்குரிய தென்சீனா கடல் பகுதியில் உள்ள யாங்சிங் தீவில் சீனா சினிமா தியேட்டர் ஒன்றை திறந்துள்ளது. ஷன்ஷா யான்லாங் என்ற பெயரில் திறக்கப்பட்டுள்ள அந்த தியேட்டரில் த எட்டர்னிட்டி ஆஃப் ஜியோ ஏலு என்னும் திரைப்படத்தை 200க்கும் மேற்பட்டவர்கள் கண்டுகளித்ததாக சீனா அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. தென்சீனா கடல் பகுதிகளை முழுவதும் சொந்தம் கொண்டாடி வரும் சீனா அந்த பகுதியில் செயற்கை தீவுகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. சன்சா என்ற அந்த தீவுக்கு பெயரிட்டு புதிய நகராட்சியை நிறுவியுள்ள சீனா அந்த பகுதியில் சமீபத்தில் நூலகம் ஒன்றை திறந்தது. இதை தவிர பல்வேறு நகர கட்டமைப்புகளும் அந்த தீவில் சீனா உருவாக்கி வருகிறது. ஆனால் அந்த பகுதியில் தங்களுக்கும் உரிமை உள்ளதாக வியட்நாம், பிலிப்பைன்ஸ், மலேசியா, புருனோ மற்றும் தைவான் ஆகிய நாடுகளும் தொடர்ந்து கூறி வருகின்றன. தென்சீனா கடல் பகுதியில் விவகாரத்தில் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ள அமெரிக்கா அப்பகுதியில் போர் கப்பல்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலானா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.